Hello, how are you? Welcome to my channel. நான் உங்கள் ஷெஃப் தமிழோடு சமைக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன், அதாவது கல்லீரல், அதாவது கல்லீரல் சொல்லுவாங்க, சில பேர் வந்து இறைப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நாம் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். என்ன எப்படி கிடைக்குது, இங்கே வந்து நிறையா கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஊர்லலாம் இறைப்பை நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா ஒரு பேக்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க, இல்லை கிலோ கணக்குலேயும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா வாங்கும்போதே எல்லாருமே கோழியை வெட்டி வாங்கும்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய கோழியோட ஈரலை, அதாவது ஈரலையோ அதாவது கிட்னியோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ பொதுவாக இங்கே வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பொருள்லாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளான மெத்தடில் ஒரு அருமையான ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காக வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பேசிக் ரெசிபி தான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே போல் தான் காய்ந்த கருவேப்பிலை, கொஞ்சம் போது கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கிறேன். 1 கிலோ வந்து சிக்கன், அதாவது இறைப்பை வெட்டி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக. இதை பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன், மசாலா வகைகள், பட்டை வகைகள், ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக பெப்பர், அதாவது மிளகு, பூண்டு இடித்தது, இஞ்சி இடித்தது, எண்ணெய் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். அப்படின்னா நான் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். பார்த்தீங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த உள்ள சூழ்நிலையில்? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, உங்கள் குடும்பத்தை சேஃபாக பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குடும்பம், அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உள்ள சூழ்நிலைகளில். நாளைக்கு எங்களுக்கு கொரோனா வேக்சின் போடுறாங்க. சைனீஸ் வேக்சின் தான் இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோரும் நாங்கள் வந்து எங்களுடைய வேலை செய்கிற கம்பெனியில் எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத அப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணி அருமையாக அசத்தலாம். வாங்க பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், என்றைக்குமே நீங்கள் சமைக்கும்போது முதல்ல உங்களுடைய எல்லா பொருட்களையும், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்திருந்தேன். இதில் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 15 to 20 ml தான் வரும், அதுக்கு மேலாம் அதில் எண்ணெய் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மசாலாக்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெடியாக வச்சுக்கிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். இடையில வெட்டும் போதோ இடையில எடுக்கும் போதோ மசாலா பொருட்கள் கரிய வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, நம்மளால் கரெக்டான டயத்துக்கு வேகமாக அந்த அளவுக்கு எடுக்க முடியாட்டி அந்த பொருட்கள் வீணடியும் கரைஞ்சிச்சுன்னா. லெட் ஸ்டார்ட் நவ். நம்ம பார்க்கலாம் வாங்க. பட்டை வகைகள் எல்லாத்தையுமே போட்டுடுறேன். பட்டை வகைகளை போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா அது பொரியல் உங்களுக்கு சத்தம் எப்படி அழகாக பொரியுது பாருங்கள். நல்லாவே பொரியுது, வேகமாக பொரிஞ்சிருச்சு அடுப்புக்குள்ளே இருந்தனால. இப்போ நம்ம சீரகம், சோம்பு, அப்புறம் அது கூட மிளகு வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டேன். அதுவும் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. கறியறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை போட்டுக்கிறேன். அதாவது இஞ்சி பூண்டை ஏன் இடித்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தனி ருசியை தரும். அரைச்சி போடுறத விட அந்த இஞ்சி பூண்டு சில பேர் முழுசாக போட்டு சமைப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பாத்திரத்தில் எந்த ஒரு பொருளையும் வீணடிக்காமல் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பொருளும் கடவுள் படைக்கும்போது நம்மளுடைய வயிற்றுக்கு போகணுங்கிறத நம்பி தான் அவர் படைக்கிறாரு. நம்ம வீணடித்தோம்னா அதோடைய பயன் வந்து யாருக்குமே கிடைக்காம போயிடுது. ஸோ எல்லோரும் வீணடிக்காமல் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தி கற்றுக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா பக்காவே அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டேன். ஆயிலு நான் சொன்ன மாதிரி நிறைய ஆயில் இல்லை என்கிட்ட, நிறைய பயன்படுத்துகிறேன் நான். அதனால் நீங்களும் நிறைய ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே சமையல் நல்லா ருசியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் பொருட்களை அளவாக திட்டமாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை, அந்த திட்டமாக யூஸ் பண்ணும்போது தான், பயன்படுத்தும் போது தான்
உங்களுக்கு உண்மையான அதோட சுவை கிடைக்கும். ஏன்னா ஆயில் அதிகமாகும் போது ஃபேட்டோ ஆயிலோ பட்டரோ இது அதிகமாகும் போது உங்களுக்கு திகட்டிடும். உண்மையான ருசியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பாருங்கள், ஆனியனை நல்லா சாட்டை பண்ணுறேன், அதாவது வந்து வணக்கி விட்றேன். பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தோட முடப்பு தன்மை, அதாவது ஜூஸியாக நல்லா வெந்துருச்சு, வணங்கிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப வணக்கினீங்கன்னா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட முறமரப்பு தன்மை உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு குழம்புல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சாந்து கொடுக்காது. ஸோ ரொம்பவும் வெங்காயத்தை வதக்காமல் ஜூஸி அப்படிங்கிறது எப்படின்னா வெங்காயத்தோட அந்த முறமரப்பு தன்மை, அதாவது பச்சை வெங்காயத்தோட வாடை போய் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நல்லா வேகிற அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். இதனால் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான், நல்ல ஒரு அருமையான கிரேவிக்கு இது ஒரு அஸ்திவாரமாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே குக் பண்ணலாம். தக்காளி வந்து நல்லா ஒரு மேஷ் ஆகிற கண்டிஷன் வரைக்கும். ஏன்னா தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாருங்கள், ஒரு அப்படியே ஒரு சாந்து கண்டிஷனுக்கு ஆல்ரெடி ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இப்போலேருந்து போடும்போது அடுத்தது நம்ம வந்து அந்த இறைப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதாவது வந்து அதோடைய வாடை, அதாவது வந்து பச்சை வாடை வராமல், ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் வந்து ஒரு கலவையாக சேர்ந்து வர்றதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு பொருள் மஞ்சள் தூள் நமக்கு வந்து நல்ல ஒரு பொருள். அதனால் நம்ம சமையலில் சேர்த்துக்கிறத நம்ம பெருமையாக நினச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக எல்லோ கலர் வந்துருச்சு. அதை நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த காய்ந்த கருவேப்பிலை எப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி இப்போ நம்ம குக் பண்ணுறதுனால அந்த கருவேப்பிலை என்ன ஆகும்னா உடனே வந்து தண்ணியை வந்து ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கும்போது அப்சர்வ் ஆகிக்கிட்டு அது நார்மலாக வீட்டில் இருக்கிற பச்சை கருவேப்பிலை மாதிரி ஆகிடும். பார்த்திங்க அப்படின்னா நிறம் மாறினாலும் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சாந்து கண்டிஷன் வந்துருக்கு. பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஒரு சட்னிக்கு ரெடி ஆகிற மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறைப்பையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து பாருங்கள், கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம், நல்லாவே கிளறி விட்டு வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீராவி வெளியில் போகாமல் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லீரல், அதாவது அந்த இறைப்பையுடைய அந்த வெங்காயம் தக்காளி இதோடைய மொத்த கலவையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரேவி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய வேண்டாம். நான் யூஸ் பண்ணுறது 5 கிராம் ஸ்பூனு தான், பெரிய ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்கள் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 15 கிராம் தான், அதுக்கு மேலே போடாதீங்க. 10 கிராம்லேருந்து 15 கிராம் அதுக்கு மேலே அதில் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவும் காரம் அதிகமாகிடும், உங்களுக்கு தேவையான சுவை சரியாக கிடைக்காம போயிடும். ஸோ திட்டமாக நான் எப்படி சொல்கிற மாதிரி திட்டமாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சுவையும் சரி மணத்தையும் சரி எல்லாத்தையும் கூட்டி தரும். அந்த உணவை ருசிக்கிறதுக்கான ஒரு வழியாக அமையும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது மசாலா பொருட்கள் காரம் உண்டாயிரும், சாப்பிட முடியாமல் போயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர்த்துக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய காரம் சேர்த்துக்காதீங்க, சரிங்களா. இது உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ எப்படி நான் சொல்கிற மாதிரி தான் பூண்டு இஞ்சி இடித்ததில் அதில் வாஷ் பண்ண தண்ணி வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா
இதில் நல்ல ஒரு சத்தான ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு. நான் எப்பயும் சொன்ன மாதிரி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உப்பை போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணல உப்பு, அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்குங்க. கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சைடெல்லாம் வாஷ் பண்ணாமல் விட்டு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு நான் இதை வந்து ஸ்லோவாக குக் பண்ண விட போகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான். பாருங்கள், மூடி போட்டுட்டேன், குக் பண்ண விட்டுட்டேன். இது கொதிச்சு வந்திருக்குது. இப்போ வந்து நல்லா கொதித்ததில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வெட்டி வச்சுருக்கிற இந்த மல்லித்தலையை கொஞ்சம் போட்டுடலாம். இதை போட்டுட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். மல்லித்தலை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை நிறுத்தினா போதும். ரொம்ப திக்காகிடுச்சு, நல்லா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச பொருள் தான். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நல்லா வெந்துட்டு கறி அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அருமையாக வெந்திருக்கு. அந்த சிக்கனில் உள்ள அதாவது வந்து பொதுவாக சிக்கன்லேருந்து வர வாசம், அதாவது சில நேரங்களில் வந்து இறைப்பையில் சரியாக க்ளீன் பண்ணாமல் முறையாக சமைக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட வாடை வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இது அருமையாக சமைச்சிருக்கோம், முறையாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். இது சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் இதை வச்சு நிறைய முறையில் பண்ணலாம். இது ஒரு முறை தான். பின்வரும் காலங்களில் நான் எது மாதிரி பண்ணலாங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இது ரொம்ப நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னுடைய பின்வரும் வீடியோங்களில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து பிரியா மனதுடன் விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிபியை கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். எல்லோரும் உங்கள் சொந்தங்களோட கூடி ஒரு நல்ல திருநாளை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.